திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மணிவாசகப் பெருமான் அருளிய திருவெம்பாவை பாடல் 7வது பாடல். திருச்சிற்றம்பலம். அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் தென்ன என்ன முன்னம் தீசேர் மேலுகொப்பாய் என்ன அணை என்னரையன் இன்னமுதென்றெல்லோமும் சொன்னோம் கேள்வெவ்வேறாய் இன்னம் துயிலுதியோ வண்ணஞ்ச பேதையர் போல் வாழாகிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம். அன்னே அப்படின்னா தாயை போன்றவளே. அவள் கொஞ்சம் இவங்களை விட சாமி மேலே கொஞ்சம் அதிகமான பக்தி இருக்கக்கூடியவ. அதனால் அவளை அன்னே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நீ இவ்வாறு இருக்கக்கூடிய செயல்கள் நீ செய்யக்கூடியதா, அதான் இவையும் சிலவோ அப்படிங்கிறாரு. பல தேவர்கள் உன்னற்கு அறியான். இந்த தேவர்கள்லாம் உண்ணுவதற்கு அறியவன் அப்படின்னா அவங்களால் அவனை சிவபெருமான அடைய முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாரு. பெரிய புகழை உடையவன். சிவபெருமானுடைய சின்னங்கள், அதாவது இப்போவும் நம்ம விழாக்காலங்களில் பார்க்கலாம், அந்த சிவ சின்னங்களை வாசிச்சுட்டு வருவாங்க. அப்படி அதை கேட்ட உடனே சிவனே என்று வாய் திறந்து முழங்குவாயே. ராகத்தோடு பாடுறதுக்கு முன்னாடி தென்னா அப்படின்னு அந்த ராகம் சுதியை கூட்டுவாங்களாம். அது தொடங்குறதுக்கு முன்னாலேயே தீயிலப்பட்ட மெழுகு மாதிரி உருகுவ. இப்போ நாங்கள் எல்லாரும் உன்னை என்னானை என்னரையன் இன்னமுது என்று சொன்னாலும் அது மட்டும் இல்லை, வெவ்வேறாகவும் சொல்கிறோம். ஆனால் கேட்டுட்டு நீ தூங்கிக்கிட்டு இருக்க. வலிய நெஞ்ச உடைய பேதையர் போல் சும்மா கிடக்கிறையே, தூக்கத்தின் தன்மை தான் இவ்வளவு வலியதா அப்படின்னு தம்மை விட கொஞ்சம் பெரியவள், மூத்தவள், அதனால் அன்னே அப்படின்னு விழிக்கிறாங்க. நீ செய்யக்கூடிய காரியங்கள் இவையும் பக்தர்களுக்கு உகந்ததா, அதனால் இவையும் சிலவோ அப்படின்னு கேட்குறாரு. அது மட்டும் இல்லை, முன்பெல்லாம் இறைவனை திருச்சின்னம் அந்த வாசலில் கேட்டவுடனே சிவனேன்னு வாய் திறந்து கூவையே 33 தேவர்களும் நினைப்பதற்கு அரியவனாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான். தனக்கு சமமான ஒப்புமை இல்லாத ஒருவன். திருவருட்பயனில் சொல்லுவார், பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருட்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பு இன்மையான். அவனுடைய பெருமைக்கு அவனுக்கு ஒப்புமையை யாரையும் சொல்ல முடியாது. அவனோட புகழ் சொல்ல சொல்ல விரிவாக அவனோட புகழை பேசி முடியாது, அப்படி புகழுடையவன். அதனால் இருஞ்சீரன் அப்படின்னு சொல்கிறாரு. இருஞ்சீரான் அவன் எழுந்தருளும் போது முன்னால் வாசிக்கக்கூடிய ஒளிகள், அதை கேட்ட உடனே நீயே வாய் திறந்து சிவனே சிவனேன்னு முழங்குவ அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சின்னங்கள் சிவ சின்னங்கள் இவங்க ஏன் முழங்குறாங்க அப்படின்னா இறைவன் ஆணையை போன்ற கம்பீரம் உடையவனா, அதனால் அப்படி முழங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. எல்லா உலகங்களையும் தனது ஆட்சிக்குள்ளே வச்சு காப்பாற்றக்கூடியவன் இறைவன். அதனால் எண்ணறையன் என்றும், தேவர்கள் கடைந்து உண்ட அமுது அவர்களுக்கு சாவாமை, அதாவது அவர்களுக்கு முடிவு இல்லை அப்படின்னு எண்ணினாங்க. ஆனால் அதை உண்டும் அவர்கள் இறந்து போனாங்க. அதனால் விண்ணோர் அமுது உண்டும் சாவ அப்படின்னு சிலப்பதிகாரம் சொல்லுது. இந்த அமுதத்தை போன்று இல்லாமல் என்றைக்கும் இன்பம் தரக்கூடியதாக, பிறவி பிணியை போக்கக்கூடியதாக, மீண்டும் பிறந்து இறக்காமல் அந்த பிறவா நோயை பிறவா தன்மையை கொடுக்கறதுக்காக செய்யக்கூடியவன் இன்னமுது போன்றவன். அவ்வாறு எல்லோரும் சேர்ந்து சொன்னோம். நீ அதை கேட்டு வெவ்வேறாகவும் சொன்னோம், அதையும் கேட்டு இன்னும் உறங்கிக்கிட்டு இருக்கிறாயே அப்படின்னு சொல்லிட்டு, முன்பெல்லாம் இறைவனுடைய புகழை பேசுவேன், இப்போ அதெல்லாம் மறந்து போயிடுச்சா? முன்னொன்று சொல்லி பின்னொன்று செய்ய வஞ்சக நெஞ்சயம் கொண்டவர்களை போல இருக்கிறியே, அப்படி இருக்கலாமா? ஒரு சொல்லும் சொல்லாமல் எந்தவித மெய்ப்பாடும் இல்லாமல் சும்மா படுத்து கிடக்கிறியே, வண்ணஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியோ அப்படின்னு சொல்லி, உன்னை சொல்லி குற்றமில்லை, உன்னை ஆட்டி கொண்டிருக்கும் உறக்கம் அவ்வளவு வலியதாக இருக்குது, இந்த உறக்கத்தின் தன்மை என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி
பல பேர் சேர்ந்து பாடியும் எழாமல் இருக்கக்கூடிய பார்த்து அப்படி சொல்கிறாங்க. திருச்சிற்றம்பலம்.